வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு திரும்ப இன்னொரு ரெசிபி உங்களுக்கு புதுமையான ஒரு டிஷ்ஷு செய்து காமிச்சிருக்காங்க இல்லைங்களா. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் மேடமும் அதே மாதிரி வித்யா மேடமும் 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் இவங்கெல்லாம் யோசித்து எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்காகத்தாங்க அழகாக செய்து நீங்களும் பயன்பெறணும். உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு ருசித்து சாப்பிட்ணும். அதுக்காக தானேங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேருந்தோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க புது புது உணவு வகைகள். அதான் எல்லாம் சாம்பார், பொரியல், ரசம், கூட்டு, கறி அதெல்லாம் செய்து சாப்பிட்றோம். அது அல்லாத புது புது வகையான உணவுகளை, அதான் ஒரு கண்டுபிடிப்பு தானே, அதுவும் விஞ்ஞான கண்டுபிடிப்பு மாதிரி இது சமையல் கண்டுபிடிப்புன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் உங்களுக்காக தான் செய்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விருந்தாளி வீட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் விருந்தாளியாக போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கும் வராங்க நிறைய பேர் விருந்து, அப்படி வந்தாலும் சரி, குழந்தைகள் இருக்க வீட்டுக்கு போகும்போது நம்ம ஏதாவது வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா. அது தானேங்க பழக்கம், ஒரு பண்பாடு. அதானேங்க வெறுங்கையாக போகக்கூடாது அப்படின்றது ஒரு பண்பாடு. சில பேர் தின்னணுன்ட்டு சும்மா வெறுங்கையை வீசின்னு போயிட்டு நல்லா மூக்கு பிடிக்க தின்ட்டு ஏப்பம் விட்டுட்டு வந்துடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வெறுங்கையாக போக மாட்டாங்க. யாரை பார்க்க போனாலும் சரி, ஒன்றுமே இல்லைன்னா ஒரு முழம் பூவாவது வாங்கிட்டு போவாங்க, 2 வாழைப்பழம் வாங்கிட்டு போவாங்க. இது நம்மளுடைய பண்பாடு. அதே மாதிரி தாம்பூலம் வைத்து பூ பழம்லாம் வச்சு தான் ஒரு இன்விடேஷன் கூட கொடுக்க போவாங்க, வெறுங்கையாக கொடுக்க மாட்டாங்க. இந்தப்போ இன்விடேஷனும் கொடுத்துட்டு வர மாட்டாங்க. அப்படி குழந்தைகளை பார்க்க போகும்பொழுது நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் இதை ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கோங்க. எப்போ போனாலும் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, இந்த மாதிரி மற்ற விதமான அந்த அடைத்து வைக்கப்பட்ட கவரில் அடைத்து வைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் தின்பண்டங்களை வாங்கிட்டு போகாதீங்க. ஏன்னு கேட்டால் வளரும் தலைமுறைகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா எள்ளுருண்டை, கடலை மிட்டாய் இதெல்லாம் அந்த காலத்து இது. ஐயே யார் சாப்பிடுவா? இப்போவும் நவீனமாகவும் புது புது டிசைனில் செய்து விற்கிறாங்க இதே எள்ளுருண்டை. எள்ளை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எள்ளு பளபளப்பான ஒரு தானியம். கருப்பு, கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ சத்து மிக்கது எள்ளு. எள்ளில் எவ்வளோ விட்டமின்கள் இருக்குது, எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா. எள்ளில் இருந்து தானேங்க நல்லெண்ணெய் எடுக்கிறோம். நல்ல எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்ல எண்ணெய். ஆனால் இப்போ யாரும் அதை கெட்ட எண்ணெய்னு ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு வைங்க. நல்ல எண்ணெய்னு ஏன் வச்சாங்க அந்த காலத்தில்? எள்ளிலிருந்து எடுக்கப்படுது. எள்ளு ஒரு சாதாரண சின்ன செடி தான். அதில் வெள்ளை எள்ளு இருக்குது, கருப்பு எள்ளு இருக்குது. அந்த கருப்பு எள்ளை எடுத்து எள்ளுருண்டை செய்வாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் சிற்றுண்டியாக ஈவினிங் வந்தால் எள்ளுருண்டை, கடலை மிட்டாய் இதெல்லாம் தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு பேக்கெட்டில் இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப மக்கள் உணர ஆரம்பித்திருக்கார்கள். நீங்கள் குழந்தைகளை பார்க்கும்போதெல்லாம் கண்ட பொருட்களை வாங்கி போய் கொடுக்கறத விட அவங்க உபயோகமாக வயிற்றுக்கு நல்லது செய்யக்கூடியதாக அவர்கள் வளர்ச்சிக்கு, உடல் வளர்ச்சிக்கு எது நல்லது செய்தோ அதை வாங்கி போய் கொடுங்க. அந்த குடும்பத்துக்கும் நல்லது, குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. எள்ளு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு எல்லா விதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய தானியம். எள்ளு முறுக்கில் போடுவாங்க. அதுக்கு தான் நீங்கள் பாருங்கள், முறுக்கு சுடும்போது எள்ளு போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. அதே மாதிரி எள்ளு வச்சு அடை செய்வாங்க. எள்ளு ஆட்டி அதில் நடுவில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் எள்ளு சேர்ப்பாங்க. அது ஒரு வாசனை மட்டும் இல்லை, உங்களுக்கு அரிய ஒரு இம்மிடியேட்டாக எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது எள்ளு. எள்ளு உடம்புக்கு சுறுசுறுப்பை தரக்கூடியது. எள்ளு நல்லா எனர்ஜி ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எள்ளு எனர்ஜி ஃபுட்டு. ரெண்டாவது இந்த அந்த எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய், அதை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி காலையில் பல்லு துளக்கணும்னு கொப்பளிக்கிறாங்க. ரொம்ப நேரம் காகுல் பண்ணி நல்லா கொப்பளிச்சுட்டு அது தண்ணி மாதிரி ஆகிடும் அந்த எண்ணெய், அதை துப்பிடுறாங்க. இது மாதிரி கரெக்டாக 1 மாதம் விடாமல் செய்தீர்களானால் நல்ல மாற்றம் தெரியுதுங்க. இது சும்மா விளம்பரத்துக்காக சொல்கிறதெல்லாம் இல்லை, உண்மையாகவே. நீங்கள் காகுல் பண்ணி அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துக்கணும். நம்ம உடம்புக்குன்னு இப்போ 3/4 மணி நேரம் வாக்கிங் போகலையா? நம்மளுக்கு தேவையில்லாத அரட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஃபோன் பேசுகிறோம். அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் இருக்கும்போது உடம்புக்காக ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறதுல என்னங்க தப்பு? நம்ம தான் நம்மளுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்துக்கணும். ஏன்னா நம்ம முடியலன்னு சொல்லும்போது யாரும் ஹெல்ப்புக்கு இந்த காலத்தில் வர்ற மாதிரி இல்லை. அதனால் அவங்கவுங்க உடம்பை அவங்கவுங்க பத்திரமா பார்த்துக்கணும். இந்த எண்ணெயில் அப்படி நீங்கள் கொப்பளிக்கும் பொழுது நல்ல உறக்கம் வருதுன்றாங்க. சனிக்கிழமையானால் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சியா கேட்பாங்கள்ல பெரியவங்க, கேட்குறாங்களா இல்லையா? இப்போ யார் சனிக்கிழமையாவது வியாழக்கிழமையாது? நாங்கள் வெறும் ஷாம்பு பாத்து தான்ப்பா.
எண்ணெயே போடக்கூடாது, எண்ணெய் போட்டால் ஆகாது. ஆனால் அந்த காலத்தில் யாருக்கும் வந்து கண் பார்வை வயசானவங்களுக்கு கூட நல்லா இருந்தது. இப்போல்லாம் சின்ன பசங்க எல்லாமே கண்ணாடி போட்டுட்ருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைகள். இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம உணவு முறை மாற்றங்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல வந்து வேலை செய்ய முடியாது, அம்மி அரைக்க முடியாது, துணி துவைக்க முடியாது நம்மளால். எல்லாத்துக்கும் எந்திரம் எப்போ அதிகமாகிடுச்சோ மனிதனுக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நோய்களும் அதிகமாகிடுச்சு. ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணம்னு பார்த்தா ஒரு எந்திரம் வந்தது தான் காரணமாக இருக்கும். அம்மியில் அரைச்ச போது கையெல்லாம் நல்லா இருந்தது, ஷோல்டர் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்ருக்காங்க, ஷோல்டர் வலின்னு. அங்கே போய் பார்த்தா அம்மியில் அரைக்கிற மாதிரியே பண்ணுறாங்க, அதான் ஃபிசியோதெரப்பியாம். அதே மாதிரி வந்து அப்போல்லாம் ஆட்டுக்கல் இருந்தது, துணியை நல்லா வீசி வீசி அடித்து துவைச்சாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நோய்களும் இல்லை, குனிஞ்சு நல்லா பெருக்க முடிஞ்சுது, துவைக்க முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சுது. இப்போ அதெல்லாம் முடியல, கீழே தரையில் உட்கார முடியலங்க, உட்காந்து எழுந்திருக்க முடியல. இது எல்லாமே வந்து உணவு முறை மாற்றங்கள், பழக்க வழக்க மாற்றங்கள். அதை யாரையுமே தப்பு சொல்ல முடியாது, கால மாற்றம் தான் காரணம். ஆனால் நீங்கள் இந்த எள்ளு வந்து ஹீட்டை தணிக்கக்கூடியது, சூடை தணிக்கும். அதனால் இந்த நல்லெண்ணெய் உச்சியில் தேய்ச்சி குளித்தா சூடு வந்து குறையும் உங்களுக்கு. நல்லெண்ணெயில் ஜீரகம் போட்டு காய்ச்சி தலையில் தேய்ச்சோன்னா முடி உதிர்வதே நிற்கும். கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க எள்ளு வந்து கண்ணுக்கு குளுமை தரும், ரொம்ப நல்லது, ஹீட்டை தணிக்கக்கூடியது. அதனால தான் கண் கட்டி கூட குளிப்பாங்க, கண்ணில் வந்து நல்லெண்ணெய் போடுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ டாக்டர்ஸ் வேண்டாங்கிறாங்க. ஆனால் எள்ளு எண்ணெயும் எள்ளும் பயன்படுத்த ஒரு நல்ல எண்ணெய்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இப்போ தான் வேறு எண்ணெயெல்லாம் வந்துடுது. ஆனால் நல்லெண்ணெய் அதை பயன்படுத்துங்க, எள்ளை பயன்படுத்துங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய எள்ளில் பலகாரங்கள் செய்து கொடுங்க. நிறைய விதமாக ஏதாவது ஒரு விதத்தில் எள்ளை வந்து குழந்தைகள் சாப்பிடும்படி பழக்கப்படுத்துங்க. அதனால் எள் என்பது முக்கியமானது. கருப்பு இருக்குது, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு உள்ள அந்த எள்ளை எள்ளை நல்லா பயன்படுத்தி ஒரு பலகாரம் செய்து கொடுங்க, எள்ளுருண்டை செய்து கொடுங்க, கொழுக்கட்டை செய்து கொடுங்க. அதிலெல்லாம் எள்ளு வைங்க. அப்போ என்ன ஆகும்? முறுக்கு எல்லாமே கொடுங்க பிள்ளைங்களுக்கு, தப்பு இல்லை. அதை வெளியே விற்கிற பண்டங்களை நிறுத்தி எள்ளினால் செய்த பல பலகாரங்களை கொடுங்க. நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க, நல்லெண்ணெய் தான் நல்லது. அதை ஆண்டாண்டு காலமாக அந்த காலத்துலேருந்து பயன்படுத்துனது தான். அதனால் எள்ளின் உபயோகத்தை இப்போ இந்த எபிசோடில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இனிமேல் அதை அவாய்ட் பண்ணாதீங்க. எள் என்பது மிக முக்கியமானது. இதுக்கு தான் அதுக்கு தான் சொல்லி கொஞ்சோண்டு எள் வாங்கி வைக்காதீங்க. பயன்படுத்த முடிந்தவரை குழந்தைகளுக்கு கண் பார்வை நல்லது. எள் வந்து பயன்படுத்தும் பொழுது கண் பார்வை முக்கியமானது இல்லையா படிக்கிற பசங்களுக்கு? அதனால் கண் பார்வைக்கு மிக முக்கியமாக இருக்குது. அதான் முந்தைய காலத்தில் சொல்லுவாங்க, மூக்கு நல்லா எடுப்பாக இருந்தால் எள்ளுப்பூ நாசிக்காரின்னுவாங்க. மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அழகாக. அது மாதிரி எள்ளுப்பூவே அவ்வளோ அழகாக இருக்குமா. எள்ளை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், நல்லெண்ணெயோட பயன்களை பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் புது விஷயம் இல்லைங்க, எல்லாமே ஆண்டாண்டு காலமாக நம்மெல்லாம் பயன்படுத்திட்டு வர்றது தான். நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தோட மீட் பண்ணுறேன்னு. ஓகேவா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.